ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று இறைவாக்கினர் செப்பானியா கூறியுள்ளபடி அன்னை மரியாளை நாமும் புகழ்வோம். அகிலத்து அரசியே வாழி, அன்னையர் உலகமே வாழி, அருளின் ஆழியே வாழி, ஆண்டவனின் உறைவிடமே வாழி, குன்றாத குலவிளக்கே வாழி, மணி மகுடமே வாழி, குவளையத்து தாயே வாழி, கும்பிடுவோர் நம்பிக்கையே வாழி, அன்னை மரியாளே வாழி, உம்மை மனத்தில் இருத்தி மகிழ்கின்றோம். ஆர்ப்பாட்ட உலகில் ஆனந்த உள்ளத்தோடு அக அமைதியில் வாழ்வோரே இறைவனை தன்னகத்துள் கொண்டிருக்க முடியும். புகழ்ச்சி நிறைந்த உலகில் மகிழ்ச்சி நிறை உள்ளத்தோடு இறை அருளில் வாழ்பவரே இறைவனை உறைவிடமாக கொண்டு வாழ முடியும். விளம்பர உலகில் அமைதியான உள்ளத்தோடு இறைவனை மட்டும் சார்ந்து வாழ்பவரே இறை குரலுக்கு தன்னை முற்றும் கையளித்து வாழ முடியும். இவ்வாறு இறைவனை தன்னகத்துள் கொண்டு இறைவனை மட்டுமே சார்ந்து இறைவனை உறைவிடமாக கொண்டு இறை குரலுக்கு தன்னை முற்றும் கையளித்து வாழ்ந்தவர்தான் அன்னை மரியாள். விருட்சங்களில் விதைகள் மறைந்திருப்பது போன்று, ஒரு துளி மழை நீரில் சிப்புக்குள் முத்து பிறப்பது போன்று, மல்லிகை மலரில் வாசம் மறைந்திருப்பது போன்று, இறை ஆன்மீகத்தில் தம்மையே மறைத்து இறை வார்த்தையை மனத்தில் இருத்தி தியானித்து மகிழ்ந்து பயணித்தவரே நம் அன்னை வியாகுல மரியாள். நம் வியாகுல அன்னைக்கு விழா எடுக்கும் நவ நாளின் முதல் தினமாம் இன்று வியாகுல அன்னை மனத்தில் இருந்து மகிழும் திருப்பயணி என்ற பொருளில் தியானிக்க இருக்கின்றோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்து எத்தகையதோ என்று மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த மரியாள். தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், பிறக்க போகும் குழந்தை இறைமகன் எனப்படும் என்ற வார்த்தைகளை மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த மரியாள். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்ற எதிர்நோக்கின் வார்த்தையை மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த மரியாள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்ற எலிசபெத்தின் வாழ்த்தை மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த அன்னை மரியாள். இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், முது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற சிமியோனின் எழுச்சிமிக்க சிலுவையின் மறைபொருள் பொதிந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த மரியாள். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற இயேசுவின் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள இயலாது அவற்றை மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த மரியாள். இவ்வாறு தம் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் தன் மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணித்த அன்னை மரியாளை போன்று நாமும் இறை வார்த்தையை நம் மனத்தில் இருத்தி மகிழ்ந்து பயணிக்க இறை அருள் வேண்டுவோம். சிறப்பாக புனித தெரசாள் இல்லம், நிமலநிகேதன் இல்லம், நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, புனித பாத்திமா நடுநிலைப் பள்ளி,
அமளி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புனித ஜஸ்டின் கல்வியியல் கல்லூரி, புனித பவுல் விடுதி, அருள் விடுதி, லூர்து விடுதி ஆகிய நிறுவனங்களில் உள்ள அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், விடுதி கண்காணிப்பாளர்கள், மாணவ மாணவிகள், காவலர்கள், பணிப்பெண்கள் அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று வாழவும், அருட்சகோதரிகள் முன்னெடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையவும், உழைப்பின் நிறை பலன் கிடைக்கவும், இறை ஞானமும் இறை வல்லமையும் பெற்று வாழவும், இந்த கல்வி ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளும், கல்வி ஆசிரிய பயிற்சி பெறும் மாணவிகளும் பொது தேர்வில் வெற்றி பெறவும் இறை அருள் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். ஏற்கனவே இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற அனைத்து இல்லங்கள், பள்ளியினுடைய விடுதி மாணவிகள், அருட்சகோதரிகளுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறை மக்களுக்கான ஒரு நாள் தியானத்தை முடித்து நாம் இறுதியில் இந்த திருப்பலிக்காக நாம் கூடியிருக்கின்றோம். திருப்பலியினை வழிநடத்தி செல்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் இறைவன் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தவும் நாம் அவர்களுக்காக வேண்டுவோம். நம் அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது திருப்பலியானது அந்தோணி மதிசுகின் குடும்ப நல கருத்துக்களுக்காகவும், சுகினுக்கு நல்ல வேலை வேண்டியும், அருள்ராஜ் பிறந்த நாள் 50ஆம் ஆண்டு தொடக்கமாகவும், ஜஸ்டின் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகவும், செயின்ட் மேரிஸ் நிதி நிறுவனம் யாகல மாத வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஆர்த்தர் ஆரோன் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், பாஸ்டின் செல்வம், பிலோமினால், ஆரோக்கியசாமி, அகத்தம்மாள், கார்மெல், புஷ்பர்லி, மித்தில் ராணி, லூர்து ஜூலியட் 32வது பிறந்தநாள் நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் சிறப்பிக்கின்ற சிம்சோன் டாலிக், பாலசுப்ரமணியன் தமிழரசி, பரலோகராஜா ரூபினி, கபிரியல் என்ற ராஜசேகரன், ஃப்ளோரா, லிவி ஜோஸ், ஆரோக்கியதாஸ் விக்டோரியா, சிரில் ஜெனிஃபர், சந்தியாகு சவரியம்மாள், பாலு ரோஸ், மரிய பிரான்சிஸ், அனோசியா ராஜம், ப்ரீ கிறிஸ்டோபர், லீமா, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், புனித அமலவை கன்னியர் தெரசால் இல்லம், நிமலநிகேயத்தின் இல்ல அருட் சகோதரிகள், நிர்மலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித ஜஸ்டின் கல்வியியல் கல்லூரி, புனித பாத்திமா நடுநிலைப்பள்ளி, அமெலி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, புனித பவுல் லூர்து மற்றும் அருள் உள்விடுதி மாணவிகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியை நாம் சிறந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க நமது குறைகளையும் குற்றங்களையும் அகற்றுமாறு அனைவரும் எழுந்து நின்று வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புதிய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Praise the
இரக்கம் நிறைந்த இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உமது திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற நீர் திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை பொழுதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆலயத்தில் நீங்கள் அனைவரும் இந்த நவநாள் திருப்பலியில் இவ்வளவு ஆர்வமாக வாஞ்சையோடு மகிழ்ச்சியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை எல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களை பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். உன்னைய பார்க்குறதுல எனக்கு என்னையா சந்தோஷம், அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். அப்புறம் அதுக்கு 50 பேர் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே ஒன்று தான், மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல. அதாவது இந்த ஆலயம் வியாகுல மாதாவினுடைய ஒரு ஆலயமாக, வியாகுல மாதா வழியாக கடவுளுக்கு மாட்சி அளிக்கிற ஆலயமாக இருப்பது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வியாகுல மாதாவினுடைய சுரூபம் வழக்கமாக ஆலயத்தினுடைய ஓரத்தில் எங்கேயாவது இருக்கும். உங்கள் ஆலயத்தில் மையத்தில் இருக்கிறாங்க மாதாம்மா. இந்த துன்பம் அப்படிங்கிற போது அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கிறது. துன்பம் வேண்டாம். ஒரு கிராமத்தில் நான் இருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு சகோதரி ஒரு சிலுவையை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். அது ஒரு அழகான கோல்டு முலாம் பூசப்பட்ட ஒரு சிலுவை. நாங்கள் சொன்னேன், அழகாக இருக்குமா, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? கோயிலில் ஏற்கனவே நிறைய சிலுவை இருக்குது, இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க அப்படின்னு. இல்லை சாமி, வீட்டில் வேணாம், நீ கோயிலில் கொண்டு வை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஏற்கனவே கோயில் இத்தினோண்டு கோயில், சின்ன கோயில், அதில் ஏற்கனவே 7-8 சிலுவை இருக்குது, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் வீட்டில் கொண்டு அழகாக வைங்க, மாடத்தில் வைங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னேன். சாமி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எனக்கு பாடம் நடத்தின்னு இருக்கிற, கொண்டே கோயிலில் வை சாமி. அதை அழுத்தி சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு. நானும் அழுத்தி சொன்னேன், எனக்கு வேண்டாம், கொண்டே உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னேன். அப்போ தான் இந்த அம்மாவுடைய உண்மை ரூபம் வெளியில் வந்தது. அந்த கிறுக்கு பைய வேளாங்கண்ணிக்கு போனவன் ஒரு பொறி பட்டாணியை வாங்கி தொலைஞ்சிட்டு வந்திருக்கலாம், போய் இந்த கன்றாயை வாங்கிட்டு வரான். சிலுவை இந்த அம்மாவுக்கு கன்றாவி. இதை போய் யாராவது வீட்டில் வைப்பாங்களா? பாருங்க, அது ஒரு கிராமத்தில் ஒரு அறியாத தாய் பேசிய ஒரு விதம். இங்கே உங்ககிட்ட நான் கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் சிலுவை இருக்கிறது? இல்லை, கையெல்லாம் தூக்கக்கூடாது, சின்ன பிள்ளைங்க மாதிரி. அடுத்தவங்களை காட்டி கொடுத்துடக்கூடாது. இருந்தால் டிக்கு போட்டுக்கங்க, இல்லைன்னா ஏன் என் வீட்டில் ஒரு திருச்சிலுவை இல்லை? பாடுபட்ட சுருவம், பாடுபட்ட திருச்சிலுவை சொல்கிறோம், வெறும் சிலுவை இல்லை. ஆண்டவருடைய திருவுடல் அதில் இருக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய ஒரு என்னன்னா, துன்பம் என் பக்கத்தில் வரக்கூடாது, எல்லாம் தூரமாக போடும், நன்மை மட்டும் எனக்கு வந்தால் போதும்.
இந்த மனநிலையில் தான் இன்றைக்கு உலகமானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வியாகுல தாயினுடைய அடையாளத்தை சாட்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். வியாகுல அன்னையினுடைய சாட்சியமே துன்பம் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதுதான். துன்பமே தூரப்போ அல்ல, துன்பமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த புரிதலோடு தான் இந்த ஆலயத்தில் இந்த அன்னை மரியாளுடைய அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த அன்னை மரியாதை இந்த இடத்துல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. எங்களுடைய சகாயமாதா திருத்தலம் திருச்சியில் இருக்குது. அதில் கூட நாங்கள் உள்ளே போய் பார்த்த பொழுது ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருந்தது. சகாயத்தாயினுடைய உருவப்படம், ஐக்கன்னு சொல்லுவாங்க. அது வெறும் படம் இல்லை, அது மற்ற படங்களை போல அது ஒரு படமாக நம்ம கருத முடியாது. சகாயமாதாவினுடைய திருவுருவப்படம் மட்டும் இட்ஸ் கால்டு ஐக்கன், திருவுருவம். அது மாற்றக்கூடாது யாரும். அதுவும் எங்களுடைய ஆலயம் பசிலிக்கா. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினார்கள் என்று கேட்ட பொழுது அந்த மாற்றப்பட்ட படத்தை நம்ம பார்த்தோன்னா ஒரு அழகான வடிவம், அப்படியே முகம் பொலிவோட அழகிய வதனத்தோட ஒரு மாதாவினுடைய முகம். ஏன் மாதாவினுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் சொன்ன ஒரு பதில், பெரிய வரலாற்று பின்னணியெல்லாம் இல்லை அதில். அந்த மாதாவை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, இந்த மாதாவை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கோ. இதை எளியவர்கள் செய்யலாம், நாங்கள் செய்யலாமா? இதுதான் மனநிலை, இதுதான் இன்றைக்கு திருத்தப்படுகிற, மாற்றப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது கடவுளுடைய அடையாளம் அல்ல. எந்த இடத்திலெல்லாம் இந்த துன்பத்தினுடைய அடையாளம் மாற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் இறை திட்டம் சிதைக்கப்படுகிறது. வியாகுல மாதா, இந்த வியாகுல மாதான்னு சொன்னாலே அவங்களுடைய 7 வியாகுலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பங்கில் இருக்கிற உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல சிமியோன் இறைவாக்கு உரைக்கிற அந்த ஒரு செய்தி, உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு நீ ஓடிப்போ, 2வது வியாகுலம். 3வது வியாகுலம், இயேசு சிறுவனாய் இருந்தபோது கோவிலில் காணாமல் போன பொழுது ஏற்பட்ட வேதனை. 4வது வியாகுலம், இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பொழுது இயேசுவை பார்த்த அந்த வேதனை. 5வது வியாகுலம், சிலுவையினுடைய அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருந்தது. 6வது, இயேசுவினுடைய உடலை மடியில் கிடத்தி இருந்த அந்த வேதனை. 7வது, இயேசு ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்த இந்த 7 வியாகுலங்களையும் தாங்கித்தான் இந்த அன்னை வியாகுல அன்னையாக பரிணமித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாகுலங்கள் நிறைந்த அன்னையை இந்த ஆலயத்தில் நம்ம கொலுவேற்றி வைத்துவிட்டு ஆசீர்வாதத்தை தேடினா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நினைத்திருக்கலாம் பலர், இந்த மாதாவை மாற்றிட்டு வேறு ஏதாவது நல்லா சிரித்த மூஞ்சில் ஒரு மாதா. இப்போ ஏஐன்னு சொல்லி வருது, இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதாவெலாம் சூப்பர். இந்த சினிமா ஆக்ட்ரஸ்லாம் என்ன தோற்றுருவாங்க. மாதாவுடைய முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாமரஸாக வருது. தெய்வ பிள்ளைகளை, அதெல்லாம் உண்மை அல்ல. உண்மையான ஒரு அடையாளம் அன்னை மரியாளுடைய அந்த அடையாளங்களை பல விதத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் உண்மையிலும் உண்மையான ஒரு அடையாளம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மேலே இயேசுவை மடியில் கிடத்தி அன்னை மரியாள் கிடந்த அந்த ஒரு சம்பவத்தினுடைய காட்சி, இதுதான் திருவுளத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தாயை தான் இன்னைக்கு நாம இந்த இடத்துல விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயம் ஜொலித்து கொண்டு இருக்கிறது. ஆலயம் ஜொலிக்குது. கொடியை திருப்பிங்க, கொடி பறக்குது.
எல்லா நாட்களும் நவ நாட்கள் சிறப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து சிறப்பு செய்கிறாங்க. நல்ல வேளை கும்ப ஆரத்தி எடுக்கலை. பல கோயிலில் கும்ப ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆயர்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எடுக்கலான்னு. ஆனால் அதை எடுக்கும்போது நடக்கிற வேடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. அந்த அன்பியங்கள் சிறப்பு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா, சீக்கிரம் போய் அந்த குண்டானை தூக்கிட்டு வா அப்படின்னு அந்த சொம்பை தூக்கிட்டு வந்து, அதுவும் படு கிளவியாக பார்த்து கையில் கொடுத்துட்றாங்க. ஒரு இடத்துல போகிறப்போ ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பாட்டி நீ தான் கும்ப ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்ன உடனேயும் அந்த அம்மா நல்லா பட்டு புடவையை கட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு எடுத்த புடவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மொடன்னு இருந்துச்சு. நல்லா இழுத்து முந்தானிய வாயில் கவுனது தான் அந்த அம்மா. மங்கள ஆரத்தி நொனியும் இந்த அம்மாவுக்கு எங்கிட்ட சுற்றுறதுன்னு தெரியாமல் புடவையை விட்டுருச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு கான்சன்ட்ரேஷன் சொம்புலையும் புடவையிலையும் போயிடுச்சு. இப்போ சொம்பை சுற்றுறதா புடவை முந்தானையே தேர்றதா? எனக்கு பயம், தேங்காய் கீழே விழுந்துருமா. நானும் ரெடியாக இருக்கிறேன். அப்படி ஒரு வேளை விழுந்தால் தேங்காயை பிடிச்சிடணும். எனக்கு புரியாத புதிர், ஏன் ஆண்கள் யாரும் கும்ப ஆரத்தி எடுக்கக்கூடாதா? எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் லேடிஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி, சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சிஸ்டர் பார்க்குறாங்க. நான் பேசாமல் உட்காந்துருக்கேன், இந்த ஆள் என்னைய மட்டும் நோண்டி பார்க்க புரியல. ஒரு இடத்துல அந்த கும்பாரத்தியில் இருக்கிற தேங்காய்க்கு மேலே கொண்டை இருக்கு பாருங்க, அதில் சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க. அதில் இப்போ தான் வந்து இப்போ பிஷப்ஸ் நல்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க, நீயே சுற்றிட்டு போயிடு, சாமியார் சுற்றப்படாது. அப்போ அவங்க சுற்றிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் நாங்கள் வேறு சுற்றணும். மங்கள எனக்கு அந்த சூடம் எரிஞ்சு கொண்டையில் எரிஞ்சு மண்டைக்கு வருது, தேங்காய் மண்டைக்கு வந்துருச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் எல்லாம் நடக்கும், சாமியார் மட்டும் சிரிக்கப்படாது, அப்படியே சீரியஸாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சீரியஸாக இருக்கும். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் திருவிழாவில் ஒரு அடையாளம், கலாச்சார பின்னணி அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அதெல்லாம் செய்கிறத செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு நான் ஆர்கியூமெண்ட் வரல. இதெல்லாம் செய்கிறோம், எதை செய்யணும் நம்ம அதைத்தான் நம்ம யோசிக்க சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு திருச்சபை பர்மிஷன் கொடுத்தது தான் குருக்கள் நாங்கள் அனுமதிப்போம். மற்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் ஆயர்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் செய்ய வேண்டியது எது, அதைத்தான் இந்த 10 நாள் 9 நாளும் உங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. குருக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு சிந்தனையோட. அப்போ இந்த சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? குடும்பமாக வரணும். போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் திருவிழா நடக்குது. இந்த திருவிழா என்பது ஊர் கூடி தேர் இழுக்க போகிற திருவிழா. அப்போது இந்த திருவிழாவில் உங்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட போகுது. சிறப்பு ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு கடவுள் கொடுப்பார், இண்டிவிஜுவலாக இல்லை, குடும்பத்துக்கு கொடுப்பார். அப்போ குடும்பமாக இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தியானத்தை கடந்து செல்லணும். உங்கள் குடும்பமாக நீங்கள் வந்திருக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்களேன். குடும்பமாக வந்திருக்கிறீங்களா? இப்போ வந்து மாதாம்மா சிலுவைக்கு அடியில் நின்னாங்க, சூசேபர் இல்லை, ஏன்னா அவர் இல்லவே இல்லை. இருந்திருந்தார்னா நின்றுப்பார். பாருங்க, இயேசுவோட உடன் இருந்தவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு அடியில் நின்னாங்க. உங்களுடைய குடும்பம் இந்த திருவிழாவில் 10 நாளும் இந்த இடத்துல வந்து நிற்கிதா? ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நாத்தம் எடுத்தவங்க இருந்தாலும் போதும், நாற்றம் எடுத்த ஒருத்தர் இருந்தால் போதும். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, எவனோ ஒருத்தன் காலில் எதையோ மிதிச்சுக்கிட்டு வந்துட்டான், யாருக்கு நாரும்? மிதிச்சவனுக்கு மட்டும் நாருமா? பஸ்ஸில் இருக்க எல்லாருக்கும் நாருமா? என்ன ஐஏஎஸ் கேள்வியா கேட்டுட்டேன்? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சது தானே. எல்லாருக்கும் நாருமா, அவங்களுக்கு மட்டும் நாருமா? ஆமாம், எல்லாத்துக்கும் தானே நாரம். இது வேற நாங்கள் சொல்லணுமா? உங்கள் குடும்பத்தில்
ஒரு கணவர் தவறு செய்துட்டு பாவம் செஞ்சுட்டு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு, உங்கள் மகனோ மகளோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டு, அல்லது உங்கள் மனைவி இழந்துட்டு நின்னா, அவங்க கோயிலுக்கே வராமல் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இல்லாமல் இருந்தால் அந்த வீடு எப்படி வாசமாக இருக்கும்? அந்த வீடு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? குருக்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. கடைசி நாள் தேர் இழுக்கும் போது என் பிள்ளை, பையனை நீ வந்துடுறா, இல்லை இல்லை, எங்க தேருக்கு வந்துடணும், வந்து நல்லா தின்னுட்டு போ, அவ்வளோ. தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த 10 நாளும் நீங்கள் 9 நாளும் வந்து இறை வார்த்தையில உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை வார்த்தை உங்களை தூய்மைப்படுத்தும். அப்படி ஒரு குடும்பமாக நீங்கள் எல்லோரும் இணைந்து வந்து உங்களை தூய்மைப்படுத்தி அந்த 10வது நாள் நீங்கள் தேருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே இதோ இந்த 9 நாளும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தினோம் என்று சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்க முடியாது, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல. தேவ பிள்ளைகளே, இறை வார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். புனித ஜெரோம் சொல்றார், இறை வார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். ஆல்பர்ட் நான் சொல்றேன், சிலுவையின் அடியில் நிற்க தெரியாதவன் மீட்பின் பாதையை அறிய முடியாதவன். இதான் மாதாம்மா அன்னைக்கு நமக்கு சொல்றாங்க. சிலுவையின் அடியில் நிற்க தெரியாதவன். ஆலயத்திற்கு வருவது சிலுவையின் அடியில் நிற்பது போல. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும், உணர்வு வெளிப்படும். உங்களுக்கு நல்ல சாப்பாட்டில் ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா அது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஆலயத்திற்கு வருவது நீங்கள் நினைப்பதை போன்ற மகிழ்ச்சி அல்ல. அதிலே ஒரு கடினம் இருக்கும், அதிலே ஒரு வலி இருக்கும். அதுதான் சிலுவையின் அடியில் நிற்கிற ஒரு அனுபவம். ஆகவே தான் சொல்லுகிறோம், பிலிப்பியர் 1:29 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல. சும்மா வீட்டில எல்லாம் படம்லாம் வச்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவப்பா, நானும் கிறிஸ்தவன். இன்னைக்கு நம்ம கத்தோலிக்கர்கள் எல்லாம் முன்னாடி படம்லாம் வச்சுருந்தாங்க. வாசப்படிக்கு போனீங்கன்னாக்கா ஒரு காவல் சமணஸ் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நிறைய பேர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இறை வார்த்தையாக ஒட்டி வைக்கணுமா. ஏன்னா நம்மளாம் விக்கிரக ஆராதனை பண்ணோன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இன்னைக்கு படத்தெல்லாம் எடுத்தாச்சு. அது உங்கள் விருப்பம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, இந்த படமெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறது அல்லது இறை வார்த்தையை மாட்டி வச்சிருக்கிறது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அல்ல. நம்பிக்கை கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். பார்த்தீங்களா? அருளை கடவுள் எதுக்கு கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை போல துன்பங்களை ஏற்பதற்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளமே. கிறிஸ்தவர்கள் ஏன் கம்மியா இருக்கிறாங்க? கடவுள் கம்மியா தான் கூப்பிட்டிருக்கிறாரு. யூ ஆர் கால்டு டு பி a disciple. சீடனாக இருக்க அழைக்கிறாரு. சீடத்துவத்தினுடைய அடிப்படை டிமாண்ட் என்ன? சிலுவையை தூக்கணும். நீ ஆண்டவர் கொடுக்கிற ஸ்பெஷல் டாஸ்க் அதுதான், துன்பங்களை ஏற்பதற்கு தான். பிலிப்பியர் 3:10 ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று. பவுலடியார் எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப இவங்கெல்லாம் புரிஞ்சதை தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனால தான் இந்த திருத்தூதர்கள் சாவை எதிர்நோக்கி போனாங்க. தலையை வெட்ட போறாங்க. பவுலடியார் அவரு தெரிஞ்சுதான் போறாரு. தலையை கொண்டு போய் வச்சுறாரு. வெட்டுங்கடா, இனிமே என்னடா இருக்கு எல்லாம். போனா சிறையில் பிடிச்சி போட்டுருவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் போறாங்க. புனித பேதுரு சிலுவையில் அறைய போறாங்க. இப்படி அறையாத என்ன, தலைகளை அரைச்சார பாருங்க. ரெக்வஸ்ட் எப்படி, என்னை விட்டுடுன்னு இல்லை, தலைகளா வச்சார. இயேசுவ மாதிரி நான் அதுக்கு தகுதி இல்லை இந்த சிலுவையில் தொங்குறதுக்கு, தலைகளா போடுறான் சிலுவையை. அதில் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் நல்ல சாவு சாவலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல சாவு, நல்ல சாவுனா என்ன? நல்ல சாவு எப்படி? அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கணும், அப்படியே செத்து போயிருக்கணும். ஒரு பையன் வந்து சொன்னான், எங்கள் தாத்தா நல்ல சாவு செத்தார் ஃபாதர்.
எப்படிப்பான்னு கேட்டேன். எப்போதும் கருவாட்டு குழம்புனா விரும்பி சாப்பிடுவார். அன்னைக்கு கூட கேட்டார், கருவாட்டு குழம்பு வச்சு கொடுறா தம்பின்னார். நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டியை வச்சு கொடுத்துச்சு. எப்போதும் தம்பிட்டு தான் திம்பார் நைட்டு. நான் தான் ஆசைப்பட்டியே தாத்தான்னு மட்டும் சோதை போட்டேன். அவன் தான் கொண்டிருக்கான். சாப்பிட்டுட்டு ஈஸி சேரில் உட்காந்து சுருட்டு குடிப்பாரான். அன்னைக்கு அதே மாதிரி உட்காந்து 2 தடவை ஆடினாரு. 3ஆவது தடவை நின்ட்டாரு. புகை மட்டும் வருது, தாத்தாவை காணோம். அது சொல்கிறான், அவர் ஆசைப்பட்ட கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு செத்தார். கண்டிப்பாக மோட்சத்துக்கு தான் போயிருப்பார். நல்ல சாவுக்கான அடையாளத்தை பார்த்தீங்களா? கோயில் வாசப்படியில் உளுந்து செத்துட்டாருங்க. நல்ல சாவு. நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இவங்க நல்ல சாவு கெட்ட சாவுலாம் பிரித்து பார்க்குறாங்க, இதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி போயின்னு ஆண்டவரே சாவும் போது மூஞ்ச போய் பார்க்குறான். செத்த பிற்பாடு உடம்புல ஒன்றும் இல்லை, அந்த முகம் பாருங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்ததுங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மனிதர்கள் நோண்டி பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகளே, எது நல்ல சாவு? திருத்தூதர்கள் செத்தார்களே, இது நல்ல சாவா? இல்லை. சாவினுடைய அடையாளங்கள் மாறலாம், ஆனால் எந்த காரணத்துக்காக, எந்த சூழலில், எதற்காக நீ மரிக்கிறாய், அதுதான் உன்னை நீ தீர்மானிக்க போகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. அன்னை மரியாள் அந்த அழைப்பை நோக்கி பயணித்தாங்க. பாருங்க, பேதுரு அவருடைய முதல் திருமுகத்தில் சொல்றாரு, 1 பேதுரு 4:13, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள், அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். அப்ப மாட்சி வெளிப்படும் பொழுது நீ ஒப்பு கொடுத்த துன்பங்கள், நீ ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் வீணா போறதில்லை. அது எல்லாமே பலன் கொடுக்க போது. இந்த உலகத்துல தெரிஞ்சே துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக இந்த துன்பம் என்று ஆண்டவருக்காக துன்பத்தை தாங்குகிற பிள்ளைகள். அன்னை மரியாளுக்கு தெரியும், ஐயோ கன்னி பெண் கர்ப்பமானா என்ன சொல்லும் இந்த உலகம்? கன்னி பெண் கர்ப்பமா இருந்தா கல்லால் அடிச்சு கொன்னுடுவான். கல் நெஞ்சக்கார கூட்டம். அன்னை மரியாள் அறியாததல்ல, அறிந்திருந்தார்கள். அறிந்தும் ஆமேன் என்று சொன்னார்கள். ஆமேன் என்று சொல்லி அந்த கூட்டம் விட்டுவிடவில்லை. அன்னை மரியாளை அவதூறு பேசியது. இயேசு பிறந்து அவர் வல்லமையான செயல்கள் செய்த பொழுது கூட, இவர் மரியாவின் மகன் அல்லவா? எந்த மரியா? அந்த மாதிரி போய் வந்த மரியா தானே இவள். அப்படித்தான் இந்த உலகம் மரியாவை ஏளனமாய் பார்த்தது. அதனாலதான் இயேசுவால் அந்த இடத்துல ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளினுடைய பயணம் துன்பம் நிறைந்த பயணம். ஆண்டவருக்கு இதுதான் தேவை என்று தாய் மரியாள் உணர்ந்ததனால்தான் இன்னைக்கு அவர் நமக்கெல்லாம், இந்த தரணிக்கெல்லாம் தாயாக நின்று கொண்டிருக்கிறார். என்றால் துன்பத்தை எல்லாம் எடுத்துட்டு நீ ஜாலியாவான்னு சொல்றதுக்கு இல்லை. லூர்து நகரில் மெசபியல் குகையில் பெர்னதத் என்கிற மகளுக்கு அவர் காட்சி கொடுத்த போது அவரிடத்திலே சொன்னது, இந்த உலகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் நீ எல்லா துன்பத்தையும் தாண்டி வரணும், அந்த பக்கம் வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அன்னை மரியாள் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்ற செய்தி அதான். இந்த உலகத்தில் துன்பங்களை தாங்கி நீங்க என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவருக்காக துன்பங்கள் மூலம் கடவுள் நிறைவுள்ளவராக்கினார். பைபிள் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 2:10 சொல்லுது, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது. மக்கள் பலரை, நம்மளை தான் இந்த மாட்சியில அழைத்து செல்ல விரும்பிய போது என்ன செய்யறாரு பாருங்க, அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. அவரே, இயேசு ஆண்டவரே துன்பங்கள் மூலம்தான் நிறைவுள்ளவராக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் துன்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளவராக இருக்கவே முடியாது. அதனால இந்த திருவிழாவில்
இந்த துன்பத்தை ஆழமாக யோசிங்க. வேணுமா வேணாமா? அப்போ துன்பம் எப்படி அதை நான் அடையாளப்படுத்துவது, கையாளுவது? ஃபுல்டன் ஷீன் ஒரு பேராயர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஆஸ்பத்திரியில் நிறைய ஆசீர்வாதங்கள் வீணா போதுங்கிறார். அவர் எதை சொல்றாரு? நோயுற்றவர்கள் அவர்கள் வேதனை எல்லாம், ஐயோ அம்மா ஏன் கடவுளை என்ன இப்படி படைச்சேன்னு புலம்பி புலம்பி வேஸ்ட் பண்றாங்க. நோபடி இஸ் ஆஃபரிங் தேர் பெயின். யாருமே கடவுளுக்கு தங்களுடைய அந்த வலிகளை கொடுப்பதில்லை. இங்கே கூட நிறைய பேர் நம்ம வியாதியில் இருக்கிறோம், புலம்புறோம் நம்ம வியாதியை நினைச்சு. அந்த வியாதியை எத்தனை பேர் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கிறோம்? வீட்டுக்குள்ள கவலைகள் இருக்கிறது, உறவு சிக்கல்கள் இருக்கிறது, காயங்கள் உண்டு. எத்தனை பேர் அந்த காயங்களை கடவுளுக்கு காணிக்கையாக்கிக்கிட்டு இருக்கிறோம்? கடவுள் சொல்றாரு, உன்னுடைய காயங்கள் எனக்கு வேணும். ஒரு முறை ஒரு குழந்தை மரிப்பதை நான் பார்க்க நேர்ந்தது வீடியோவில். அந்த குழந்தை கேன்சர் வியாதியில, பிளட் கேன்சர், சின்ன பிள்ளை, பாலையில போல அந்த பிள்ளையை படுக்க வச்சிருக்கிறாங்க. கடைசி மூச்சு வாங்கி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரலை அதை பார்த்து. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த குழந்தைகள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? என் தந்தை கேன்சர் வியாதியில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது மருத்துவமனையில் நான் இருந்தேன். பல முறை பல நாட்கள் இருக்க நேர்ந்தது. அங்கே நான் பார்த்தேன் சில சின்ன குழந்தைகள் கன்னத்திலையும் தலையிலெல்லாம் கோடு போட்டு, மொட்டை அடித்து கோடு போட்டு விட்டுருப்பாங்க அந்த ரேடியேஷன் வைப்பதற்காக. நாங்கள் இந்த ஜெப ஊழியத்தில் இருக்கிறதுனால அநேக இடத்துல குழந்தைகள் ஊனமாய் பிறப்பதை பார்க்கிறேன். ஆட்டிசம் சில்ட்ரனாக பிறக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஆண்டவரே ஏன் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு துன்பம்? அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாரும் உங்கள் துன்பத்தை கொடுக்கல. ஐ நீட் இன்னசென்ட் சஃபரிங். இந்த உலகத்தை காப்பாற்ற எனக்கு பரிசுத்தவான்களுடைய ஒரு வழி தேவைப்படுகிறது, துன்பம் தேவைப்படுகிறது. அது உங்ககிட்ட கிடைக்கல, நீங்க யாரும் கொடுக்கல. குழந்தைகளிடமிருந்து தான். உன் பாவத்துக்காக ஒரு குழந்தை சஃபர் பண்ணுது, உன்னைய காப்பாற்றுறதுக்கு. இந்த பூமியை காப்பாற்ற அநேக இன்னசென்ட் சில்ட்ரன், குழந்தைகள் சஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இந்த செய்தியை நான் அருங்குடையில் ஒரு முறை சொன்னேன். இப்படிதான் கூட்டமாக மக்கள் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தில் யார் வந்திருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. நான் இந்த செய்தியை பகிர்ந்த பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு கரம் தட்டியது. அது வரைக்கும் யாரும் கை தட்டலை. என்னடா நம்ம ஒரு கடினமான செய்தியை சொல்றோம், கூட்டத்தில் ஒரு கை தட்டுதேன்னு சொல்லி நான் அந்த கூட்டத்தின் நடுவில் உற்று பார்த்த பொழுது வீல் சேரில் ஒரு குழந்தை உட்கார்ந்திருந்தால், ஒரு மகள். அவளால் நிமிர்ந்து உட்கார முடியாது, அவளால் சரியாக பார்க்க கூட முடியாது, அவள் தலை சாய்ந்த வண்ணம் தான் இருக்கும். அவள் அந்த செய்தியை கேட்ட உடனே கரம் தட்டி என்னுடைய செய்தி உண்மை என்பதை அவர் உறுதி செய்தார். தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். துன்பம் வேண்டாம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தால் சிந்தனையை மாற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இதுக்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். யூ ஆர் a chosen generation. எதுக்கு? மாடி மேல மாடி கட்டி, வீடு மேல வீடு கட்டிக்கிட்டு வாழ்வதற்கு அல்ல. ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்க ஆண்டவர் உங்களுக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார். உலகம் மாற்று சிந்தனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளே. ஆண்டவர் அதுக்குத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைகளே. மார்க் நற்செய்தி 8:34 அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். உன்னுடைய துன்பங்களோடு என் பின்னாடி வா. இதுதான் இந்த நற்செய்தியிலே கூட உங்களுக்கு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாற வேண்டும். இறைவார்த்தையின்படி செயல்படுகிற பிள்ளைகள் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறது. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொள்கிறவர்கள்.
வார்த்தை வருது பாருங்க, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. கடவுள் உங்களை கிறிஸ்தவராக தெரிந்தெடுத்ததனுடைய திருவுளம் இதுதான். இதை மாற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வேற ஒரு வழியில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கிறிஸ்து, அந்து கிறிஸ்து, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 யோவான் 4:3 சொல்லுது, எது அந்து கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சார்ந்திருக்கிற அநேக பிள்ளைகள் என் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அறிக்கையிட வாய் மூடி கிடக்கிறது. வீட்டில் படம்லாம் இருக்குது, பூசைக்கு வரோம், ஓரமா உட்கார்றோம், இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் நாவை திறந்து இயேசுவே ஆண்டவர், என் கடவுள் இயேசு, என்னை மீட்டவர் இயேசு என்று சொல்ல வெட்கப்படுகிற ஒரு சமூகமாக மாறி போனோமே. சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல, எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இதுவே. இது எதிர் கிறிஸ்துவிடமிருந்து, அந்த கிறிஸ்துவின் தூண்டுதல் இது. பேசாத, வாயை மூடிக்கோ. அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 2:22 நம்ம பார்க்கிறோம், இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? பார்த்தீங்களா? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் கூட இந்த மகனுக்கு சான்று பகிர்ந்தார்கள். இது ஏன் பிள்ளை, உறக்க சொன்னார்கள். அன்னை மரியாள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. இதோ இந்த மகனை பெற்றெடுத்ததற்காக நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவள் தன் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை. அந்த அவமானத்திற்கு மத்தியிலும் இதோ என் மகன் என்று சொல்லி நின்ற தாய். அதனால்தான் தாய் திருச்சபை அன்னை மரியாளை இன்று உயர்த்தி வைத்திருக்கிறது. பிள்ளைகளை, எத்தனையோ திருச்சபைகள் அன்னை மரியாளையினுடைய பங்கை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மறைக்கிறார்கள். இது எதிர் கிறிஸ்துவின் மனநிலை. புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே மரியாள் அவமானப்படுத்தப்படுகிறாரோ அல்லது மரியாளினுடைய பங்களிப்பு மறக்கடிக்கப்படுகிறதோ, இருட்டடிப்பு செய்யப்படுகிறதோ, அந்த திருச்சபை ஆண்டவரின் திருச்சபையாக இருக்க முடியாது. இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உறக்க சொல்ல வேண்டும். பயந்துகிட்டு ஓடி போய் எனக்கு போன் பண்ணக்கூடாது. ஃபாதர், ஆல்பர்ட் ஃபாதர் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஃபாதர், என்ன ஃபாதர் பதில் சொல்றது? பைபிளை படிங்க, ஆழமா படிங்க, அன்னை மரியாளுடைய துணையோடு படிங்க. அன்னை மரியாள் உதவி செய்வாங்க. பாருங்க, கொலோசியர் 1:19 சொல்லுது, தம் முழு நிறைவும், தந்தையினுடைய முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். முழு நிறைவும் இயேசுவுக்குள்ள இருக்குன்னா அந்த இயேசு உள்ள இருந்து வந்தாரே அந்த தாய், அவருக்கு என்ன நிறைவு இருக்கணும், இருந்திருக்க முடியும்? அவர் மட்டும் பாதி நிறைவோடு கொடுத்திருப்பாரா? அந்த தாயையும் முழு நிறைவோடு தந்தை வைத்திருந்தார். அதனாலதான் அந்த தாயை கடவுள் இறப்பே சந்திக்க முடியாதபடி பாவமே இல்லாத நிலையில் அவரை உட்பவிக்க வைத்து அவரை எடுத்துக்கொண்டார். ஏன் மாதாவுக்கு சாவு இல்லை? பாவம் இல்லை அவங்க இடத்துல. பாவம் இருக்கிற இடத்துல தான் சாவு உண்டு. அன்பு பிள்ளைகளே, இந்த தாய் தான் இன்றைக்கும் துன்பத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு துன்பம்? நீங்களும் நானும் தான். அன்னை மரியாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னை விட்டுடுங்கப்பா. அவங்க அமைதியா இல்லை, அவங்க நிம்மதியா இருக்க முடியாது. கடைசி மகன், கடைசி மகளை காப்பாற்றும் வரை இந்த தாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த தாயோடு சேர்ந்து போராட தைரியமா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? அன்னை மரியாளுடைய பக்தர்கள், அன்னை மரியாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு தாய் மரியாள் பிடிக்க. தாய் மரியாளுக்கு யாரை பிடிக்கும்? நான் அன்னை மரியாளின் பக்தன், அவங்கள அன்னை மரியாளுக்கு பிடிக்காது. பேசாம யாரு அன்னை மரியாளினுடைய திட்டத்தை செயல்படுத்துறாங்களோ, மகனின் திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்களோ, யார் மகனுக்காக துன்பங்களை தாங்கி மகனை தன்னுடைய இந்த பூமியில சப்போர்ட் பண்றாங்களோ, தாங்கி நிற்கிறார்களோ, அவர்களைத்தான் தாய் மரியாள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே
வெற்று பயணத்திலிருந்து உண்மை பயணத்துக்குள்ளே வருவோம். தாய்மறியால் நம்மளை மாதிரி பிரபலத்தை நோக்கி ஓடின தாயல்ல, மாறாக ஒரு உண்மை பயணத்திற்குள்ள ஆண்டவரை உண்மையாகவே உள்ளத்திலே தாங்கி அவருக்கு முழுமையாக தன்னை கையளித்த ஒரு அடையாளம். நீங்களும் இந்த திருவிழாவில் யோசிச்சு பாருங்க, எதையெல்லாம் நீங்கள் அந்த கடவுளுக்காக கொடுத்துருக்கிறீங்க. இது வரைக்கும் செய்யலைன்னா பரவாயில்ல, இனிமேல் என்ன செய்ய போகிறோம் சிந்திப்போம். இந்த திருவிழாவில் இருந்து உங்கள் பயணம் ஒரு புது பயணமாக மாறட்டும். ஆண்டவருக்கான ஒரு இழப்பின் பயணமாக மாறட்டும். தெரியாமல் இழக்கிறது இல்லை, தெரிஞ்சே இழப்பது. அன்னை மரியாள் தெரியாமல் கடவுள் எடுத்துக்கல அவருடைய கர்ப்பத்தை. அன்னை மரியாள்கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தாரு. அன்னை மரியாள் தெரிந்து தான் கொடுத்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாங்க, தெரிஞ்சுதான் அன்னை மரியாள் கொடுத்தாங்க. நீங்களும் அறிந்து செயல்படுங்கள், ஆற்றலோடு செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களில் மாட்சி அடைவார். யாரெல்லாம் இந்த உலகத்திலே தந்தையை மாட்சிப்படுத்துகிறீர்களோ அவர்களை தந்தை மாட்சிப்படுத்துவார். நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவன் துணை இருப்பார். ஆமென். அனைவரும் மன்றாட்டுகளுக்கு எழுந்து நிற்போம். கருணை நிறைந்த இறைவா, திருச்சபை என்னும் குடும்பத்தை பேணி காக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அருட்கரத்தால் வலுப்படுத்தி நல்ல உடலான்மா வளம் தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார். வளம் நல்கும் இறைவா, இவ்வுலக தலைவர்கள் மனித நேயத்தோடு ஆளவும், சமுதாய வளர்ச்சிக்காகவும், இயற்கை வளத்தை பேணி காக்கவும், ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்காகவும், சம உரிமையை வகுக்கவும் உழைத்திட வேண்டுமென்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் மரியன்னை பங்கு மக்களின் குடும்பங்கள் திரு குடும்பமாக அமைந்து அன்பு, மன்னிப்பு, பொறுப்பு, தியாகம், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நற்குணங்களால் ஈன்றெடுக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து துணை நிற்க வேண்டுமென்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் தரப்படும் என்று கூறிய அன்பு இறைவா, இன்று நவநாள் சிறப்பிக்கும் நிறுவனங்கள், அன்பியங்கள் சார்ந்த இறைமக்கள் அனைவரையும் திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தும். எங்களது குடும்பங்களை ஆசிர்வதியும். எங்கள் நிறுவனங்களில், குடும்பங்களில் நிறைய அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவிடச் செய்தருளும். நாங்கள் அன்பின் இறை சமூகமாக வாழ்ந்து இறையாட்சிக்கு சான்று பகர அருள் தர வேண்டும் என்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று கூறிய அன்பு இறைவா, இன்றைய நாளில் நவநாள் திருப்பலியை சிறப்பித்த அருட்தந்தையர்களை நீர் ஆசிர்வதியும். அவர்களுக்கு உமது இறை ஞானத்தையும் இறை வல்லமையையும் இறை ஆற்றலையும் தந்து உமது அன்பின் பாதையில் நல்ல உடல் உள்ள நலத்தோடு ஆசிரையும் அளித்து வழிநடத்த வேண்டும் என்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் நாட்டில் உள்ள ஏழைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள், ஊனமுற்றோர் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே இது நாள் வரை அவர்களை பல்வேறு நபர்கள், நிறுவனங்கள் வழியாக பாதுகாத்து வருகிறீர். தொடர்ந்து நல்ல உள்ளங்கள், கருணை உள்ளத்தோடு, இரக்க மனதோடு அவர்களுக்கு உதவிட நல் மனதை தந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித வியாகுல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது திருமண் படைத்திருக்கிற இந்த மன்றாட்டுகள், இன்னும் பிள்ளைகள் தாங்கி வந்திருக்கிற தனிப்பட்ட தேவைகள், கவலைகள், கண்ணீர்கள், வாழ்வியல் போராட்டங்கள், இன்னும் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய இறையாட்சிக்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் எதிர்கொள்ள
ஆற்றலும் பலனும் சிறப்பாக இந்த திருவிழாவின் நவநாட்களில் பெற்றுக்கொள்வார்களாக. மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறைப்பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமில்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்கருணையும் ஆண்டவருடைய திரு ரத்தமும் திருவுடல் திரு ரத்தமாக வழங்கப்படுகிற அந்த அற்புதத்தினுடைய அடையாளமே நல்ல கருணை, நற்கருணை. இந்த நல்ல கருணையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பெயரால் சாட்சியாய் நாம் செயல்படுவதற்கு, துன்பங்களை தாங்கி நன்மைகள் செய்து துன்பங்களை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு பலன் கொடுக்கிற ஒரு ஆற்றல் தான் இந்த நற்கருணை, இந்த திருவுடல் திரு ரத்தம். இந்த ரசக்கிண்ணத்தில் குருவானவர் ரசத்தை ஊற்றிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றுகிறார். பலவீனமான நம்மை நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற அடையாளம். இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய இதயத்தை எல்லாம் பலிபீடத்தின் மீது எடுத்து வைத்து ஒரே உள்ளத்தினராய் ஆண்டவருடைய பலத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நபி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இன்று இந்த நவநாளை சிறப்பிக்கும் தெரசா குழுமம், நிமலை நிகேதன் குழுமம், அங்குள்ள ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் மாணவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் ஒவ்வொன்றையும் உமது திருவுளப்படி நிறைவேற்றி தந்து நாங்கள் என்றும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களின் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் அருள் பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து துன்பங்களை ஏற்கவும் சான்று பகரவும் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர். இவருடைய அழைப்பை ஏற்று வாழ வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக.
வியாகுல அன்னையின் நவநாள் ஜெபம். எங்கள் பாதுகாவலிய வியாகுல மாதாவே, எங்கள் பாதுகாவலியான புனித வியாகுல மாதாவே, இயேசுவின் பாடுகளோடு இணைந்து இயேசுவின் பாடுகளோடு இணைந்து சொல்லனா துயரினை தாங்கினீர். சொல்லொன்னா துயரினை தாங்கினீர். சிலுவையின் அடியில் சிலுவையின் அடியில் எங்களை உமது பிள்ளைகளாய் பெற்றெடுத்தீர். எங்களை உமது பிள்ளைகளாக பெற்றெடுத்தீர். எங்கள் துன்பங்களையும் வேதனையும் போக்க வேதனைகளையும் போக்க உமது இதயம் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டது. திருவருளின் கருவூலமாகிய உமது உதவியை நாடி பாவிகளாகிய நாங்கள் ஓடி வந்தோம். எங்களை அன்பால் அரவணைத்து இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும் அன்னையே, நாங்கள் விரும்பி கேட்கும் நமது தேவைகளை நினைவு கூறுவோம். இந்த தேவைகளை நிறைவேற்றி தாரும். இன்பத்திலும் துன்பத்திலும் உமது அரவணைப்பால் இறைவனின் திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து இறையருள் வாழ்விலும் பொருள் நிறை வாழ்விலும் சிறந்து விளங்கவும் அருள் பெற்று தாரும். எங்கள் குழந்தைகளுக்கு ஞானத்தையும் தேவ அழைத்தலையும் வளமான வாழ்வையும் தந்திட உமது திருமகனிடம் மன்றாடும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம் திருமகனிடமிருந்து பெற்று தருகிறேன் என்ற நம்பிக்கையுடன் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். வியாகுல மாதாவிற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். அனைவரும் இணைந்து நமது குடும்பங்களை வியாகுல அன்னையிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். வியாகுல மாதாவே, பரலோக பூலோக அரசியே, துன்புறுவோருக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய உன்னதமான சந்நிதானம் தேடி வந்தோம். உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம். உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாயே, உலகில் எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் மகிழ்ச்சியும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ? உம்மை தேடி வந்த துயருவோர் அனைவருக்கும் உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால்
எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியார் மேலே தயவாயிரும். தாயே தயை கடலே, தவித்தவர்களுக்கு தஞ்சமே, துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளால் வாடியிருக்கும் நாங்கள் இன்று உம் இரக்கத்தை தேடி வந்துள்ளோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? அம்மா, எங்கள் அன்புள்ள தாயே, இரக்கம் நிறைந்தவளே, எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். நாங்கள் இன்னும் சிறிது காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை தாரும் அம்மா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை சிறப்பித்த புனித தெரசால் இல்லம், நிமலநிகேதன் இல்ல அருட்சகோதரிகள், நிர்மலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித ஜஸ்டின் கல்வியியல் கல்லூரி, புனித பாத்திமா நடுநிலைப்பள்ளி, அமளி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, புனித பவுல், லூர்து மற்றும் அருள் உள் விடுதி மாணவிகளுக்கு சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஒரு நாள் தியானமும் இந்த நவநாள் திருப்பலியையும் சிறப்பாக இருக்க இறைவன் உதவி இருக்கின்றார். நமது அன்னையின் ஆசீரும் நம்மோடு இருக்கின்றது. எனவே நமது இறைவனுக்கும் அன்னைக்கும் சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்திலே இன்று நமக்காக இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து வியாகுல அன்னை மனதிலிருத்தி மகிழும் திருப்பயணி என்ற தலைப்பில் வியாகுலமும் தூய்மையும் நமது அன்னையும் என்ற கருத்தில் நமக்கு ஒரு நாள் தியானத்தை கொடுத்து சிறப்பாக இந்த நவநாள் திருப்பலியை கொடுத்து அருளுரையை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் நமக்கு பெற்றுத்தந்தவர் அருட்பணி டி ஆல்பர்ட் அவர்கள், அதிபர் மற்றும் பங்கு தந்தை, உலக மீட்பர் பசிலிக்கா, பாலக்கரை, திருச்சி. எனவே அவருக்கு பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை, இறை மக்கள் சார்பாக நமது நன்றிகளை பலத்த கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நமது பங்கு தந்தையும் தூய மரியன்னை கலைமனைகளின் அதிபருமான அருள் முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்கள் அவரை சிறப்பிப்பார்கள். அவரோடு இணைந்து வந்த திரு இன்பநாதன் அவர்களையும் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் ஒரு எளிய சிறிய பரிசு. கரவொலி எழுப்பி அவர்களையும் வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த தியானத்தின் வழியாக உண்மையிலேயே அன்னை யார் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் யார், நாம் எப்படி அன்னையின் வழியில் நடக்க வேண்டும், இந்த தூய்மையின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு சிறப்பாக உணர்த்தி இருக்கின்றார். எனவே அதை நமது வாழ்வில் கடைபிடித்து நாமும் தூய்மை உள்ளவர்களாக இறைவனை சந்திக்கும் மனிதர்களாக வாழ இறைவனின் அருளையும் ஆசிரையும் வேண்டுவோம். சிறப்பாக அருட்தந்தையினுடைய
பணி வாழ்வு சிறப்பாக அமைய அவருக்கு நமது ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். அத்தோடு நாளை நம்முடைய ஆலயத்திலே காலை 6 மணி திருப்பலி நடைபெறாது. காலை 6 மணி திருப்பலி நடைபெறாது. அதைத் தொடர்ந்து 7:30 மணிக்கு நம்முடைய மேதகு பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்கள் தலைமையில் நம்முடைய குழந்தைகளுக்கு உறுதி பூஸ்தல் வழங்கப்பட்டு அந்த திருப்பலியானது உறுதி பூஸ்தல் திருப்பலியானது நடைபெறும். எனவே அனைவரும் தங்களுடைய குழந்தைகளோடு கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் சிறப்பாக தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு நாளை மாலை நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்றோம். எனவே அன்று நாளை வியாகுல அன்னை ஒற்றுமை நல்கும் திருப்பயணி என்ற தலைப்பில் மதுரை மண்டல இயேசு சபை அருட்பணியாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை மாலை 6 மணிக்கு நிறைவேற்றுகின்றார்கள். அதை சிறப்பிப்போர் மறைக்கல்வி மாணாக்கர்கள், புனித பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் இயக்கம், மதர் தெரசா மெட்ரிக் பள்ளி, சுந்தராம்பாள் நடுநிலைப்பள்ளி, கார்மேல் கேத்ரின் மழலையர் மற்றும் ட்வின்ஸ் மழலையர் பள்ளி. அத்தோடு அன்பியங்களாக இனிமை, புகழ்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் நீதி இத்தகைய அன்பியங்கள் சிறப்பிக்கின்றன. அந்த திருப்பலி முடிவில் பட்டிமன்றம் நடைபெறுகின்றது. தலைப்பு குடும்பத்திற்கு நற்பெயரை பெற்றுத் தருபவர்கள் அன்பு மிகு பெற்றோர்களா, ஆற்றல் மிகு பிள்ளைகளா? எனவே அனைவரும் இந்த பட்டிமன்றத்திலும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் சிறப்பாக இதில் கூறப்படுகிற கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி நம்முடைய குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த நாளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகள். கடவுளுடைய திருவுளத்தின் அடையாளம் என்ன? கடவுளுடைய திருவுளத்தின் அடையாளம் என்ன? 1. 2. சீடத்துவத்தின் அடிப்படை என்ன? சீடத்துவத்தின் அடிப்படை என்ன? 3. நாம் துன்பப்படும் போது ஆண்டவர் கூறுவது என்ன? நாம் துன்பப்படும் போது ஆண்டவர் கூறுவது என்ன? உடனே பதில் சொல்லுவீங்களா? கடவுளுடைய திருவுளத்தின் அடையாளம் என்ன? சொல்லுங்க. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லையே. அடையாளம்னு அவர் வேற ஒன்று சொன்னாரே. அடையாளம் என்ன? இல்ல இல்ல என்னது? ஒருத்தர் எது சொல்லணும்? சிலுவை இல்ல. அவர் திரும்பி பார்த்து சொன்னாரு. திரும்பி பார்த்து நற்கருணை அவர் சொன்னாரு. திரும்பி பார்த்து அந்த மாதாவை பார்த்து சொன்னாரு. யாருமே பதில் சொல்லாத காரணத்தினால் அது கொடுக்கப்படாது. இங்க பார்த்து சொன்னார்ல, அந்த துன்பப்படி அந்த இறந்து போன மகனை ஏந்துகின்ற அன்னை, அதுதான் கடவுளுடைய திருவுளத்தின் அடையாளம். 2வது, சீடத்துவத்தின் அடிப்படை என்ன? இப்படி இதெல்லாம் புதுசா நம்ம சொல்றீங்க. என்னப்பா அது? சீடத்துவத்தின் அடிப்படை என்ன? குருத்துவத்தை ஏற்படுத்துவதா? சிலுவையா? சிலுவையை சுமந்து பின் செல்லுதல் அல்லது துன்பப்படுதல், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே, வாங்க. 3வது கேள்வி, துன்பப்படும் போது ஆண்டவர் கூறுவது என்ன? மிகவும் தவறான விடை. துன்பமே ஆசி கடவுள். சாமி அப்படியே சொன்னீங்க நீங்க. துன்பமே கடவுளின் ஆசினா சொன்னீங்க. துன்பப்படும் போது இயேசு உங்கள்கிட்ட சொல்றது என்னது? துணிவோடு இருன்னு நம்மள்கிட்ட சொல்லலாம், ஆனா அவர் சொல்லல. சரி, யாரும் சொல்லல. நான் ஜெபமாலை நானே எடுத்து போட்டுக்கிறேன். துன்பப்படும் போது இயேசு என்ன சொல்றாரு? நீ அதன் உள்ளே செல், கோ த்ரூ இட் அப்படிங்கிறார். அதை எடுத்து வைக்காத, துன்பத்தை எடுத்து வைக்கணும்னு நினைக்காத,
அதற்குள்ளே செல்ல வேண்டும், அப்படி தான் மகிமை பெற முடியும் என்று அந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிவிட்டேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ப்பை எனக்கு வாய்க்க பண்ணி கொடுத்த என்னுடைய பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் என்னும் பங்கினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாய் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஸோ உங்களை எல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கோபமாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். 4 பேர் கோபமாக இருக்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் கூட போயிடுச்சுனாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நிறைய எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதனால் ஆண்டவர் உங்களை இன்னும் நிறைய ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டவருக்குள் நம்ம மகிழ்ச்சியோடு பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான திருவிழா வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.